திராவிட கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 20 நாள் ஆயிருக்கு. இனிமே திமுக அதிமுகவே கிடையாது, சகாப்தம் முடிஞ்சிருச்சு என்று சொல்வது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த கொள்கை பற்றாளனா சொல்லலை, ஒரு அரசியல் திறனாய்வாளராகவும் சொல்கிறேன். திமுக அதிமுகங்கிறது வேற லெவல் தான். அது கட்டமைப்பு வலுப்பெறணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். கட்சி தோல்வியால் தோண்டு போவதா இருந்தால் என்றைக்கோ அதிமுக காலியாக இருக்கணும். எம்ஜிஆர் செத்து போனப்போ கூட அது காலியாக இருக்கணும். ஜெயலலிதா அம்மையார் இறந்தப்போ கூட இதுதான் இருக்கணும். அதுக்கப்புறமா அது நின்றுக்கிட்டு தான் இருக்குது. திமுக காலியாயிரும்னா சொல்கிறப்பெல்லாம் ராஜீவ்காந்தி வந்தப்பெல்லாம் திமுக இனி கிடையாதுன்ட்டாங்க. 2வது முறையும் எம்ஜிஆர் வந்தப்போ இனிமேல் எதுக்குங்க திமுகலாம் ரொம்ப ஏளனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் தமிழர்களையும் அவர் அப்போ தான் சொன்னார். 3வது தடவை ஜெயிச்சலாம் பார்த்தா எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, இந்திராகாந்தி செத்துட்டாங்க, அதுலேயும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தப்பித்தவரி வந்து பார்த்தா பத்தும்னாபா படுகொலை, ஆட்சி கவிழ்ப்பு, இதையெல்லாம் மீறி வந்த கட்சி இப்போ 59 சீட்டை வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரே ஒரு பருதி இளவரதியை வச்சு மட்டும் 5 வருஷம் ஓடி அடுத்து 182 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றாங்க. அதனால திமுக அதிமுக 2 கட்சிக்கு நான் சேர்த்து சொல்றேன், இதனாலலாம் முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை. ஒரு 20 நாள் ஆயிருக்கு இன்னொரு கட்சி வந்து. ரைட்டுங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நடந்தது. ஆனா மாற்று ஆப்ஷனா இப்போ இன்னொரு திராவிட கட்சியாக மட்டும்தான் 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த முறை நடந்தது வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை, ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டில் இல்லை எந்த ஒரு அரசியல் களமாக இருந்தாலும் அது மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் விருப்பப்படுகின்ற ஒன்று வந்து 72க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை அழிக்க வேண்டும்னு டெல்லி தீர்மானிச்சிச்சு. ஆனால் அப்படி அவங்க நினைச்சு தேசிய கட்சி தான் காலியாச்சு, திமுக அதிமுகன்னு 2 கட்சி தான் இங்கே வலுவாச்சு. இப்போ அதில் ஒரு சர்க்கிள் வந்திருக்குங்கிறத நம்ம ஒப்புக்கொள்ளணும். சரிங்க, அது திராவிட கட்சி. அதுதான் நான் கேட்குறேன். மும்முனைங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயோ இல்லை பொதுவாகவே அதற்கான வாய்ப்புகள்லாம் எங்கேயுமே மக்கள் கொடுக்க மாட்டாங்க. மும்முனை சக்தியெல்லாம் இங்கே இருக்காது. ஏதாவது ஒரு முனை அடி ஆகும்ல. இப்போ நீங்கள் திமுக அதிமுகலாம் அவ்வளோ சுலபமாலாம் அடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி உதாரணங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி நடக்கும் நீங்க நம்புறீங்களான்னு கேட்குறேன். அந்த உதாரணங்களோட ஒப்பிடும்போது இப்போ கட்சி பலவீனமாக இருக்குங்கிறது உண்மைதான். இப்போ ஒரு பெரிய அதை அவங்க மீளாய்வு செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு விழுந்த ஓட்டு முழுமையான திமுக ஓட்டு, அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டு முழுமையான அதிமுக ஓட்டு, தாவேகாவுக்கு 5 வயது 6 வயது குழந்தைங்க ஓட்டும் விழுந்திருக்கு. அந்த கான்செப்ட் அந்த பேட்டர்னை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு 20 நாள் இன்னைக்கு நடந்ததை வச்சு எல்லாம் இப்படியா நம்ம உடனே முடிவு செய்ய வேணான்னு தான் நான் பார்க்குறேன். திமுக அதிமுக தமிழ்நாட்டின் அரண் நான் பரம்பல சொல்லியிருக்கேன். 2 கட்சிகள் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் இவங்க தான் தமிழ்நாட்டை இந்திய அளவில் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதிமுக ரொம்ப பலவீனமாக அடைச்சு, அதிமுக ஆதரவாளராக பேசுகிறவரே திராவிட கட்சி அழிஞ்சிருச்சு அப்படின்னு பேசக்கூடிய நபர்களாக மாறி இருக்கிறாங்க. பிஜேபி ஒரு சீட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 49 சீட்டு இருக்கக்கூடிய அதிமுக அழிஞ்சிருங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய வேலைகள் சிறப்பாக பண்ணலாம். எதிர்கட்சியாக இருக்கும்போது டெல்லியை எதிர்த்த வரலாறு தான் திராவிட கட்சிக்கும் திமுகவுக்கும் உண்டு, ஆளுங்கட்சியாக இருந்தபோது. அதனால நல்ல எதிர்கட்சி கையில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரி, சந்தேகங்க, தாவேகாவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சியை திமுகவோ அதிமுகவோ யார் அறுவடை பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போதைக்கு திமுக தான் அறுவடை பண்ணா தானே இருக்க முடியும். அப்ப அதிமுகவுக்கான ஸ்பேஸ் வந்து எப்படி நீங்க வந்து அதிமுக அதுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கு. அதனால பலர் வந்து அதாவது இப்போ வந்து அதிமுக ஆதரவாளர்கள் பல பேர் கூட அதிமுக அழின்னு சொல்றாங்க. நான் வந்து அதிமுக ஆதரிச்சு பேசுறேன் கிடையாது. எனக்கு வந்து கான்செப்ட் படி அந்த கட்டமைப்பு போயிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்றேன், போட்டி அதிமுக வந்து வரும்போது நான் கேட்கறது, நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல ஓட்டு போடாம நீங்க எடப்பாடி எதிர்த்து பேசுனீங்கன்னா கட்சி ஜனநாயக உரிமை. நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் சரியான கேள்வி. இத்தனை தோல்வி தந்திருக்க, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி லீகசியை கெடுத்து போச்சு அப்படி இப்படின்னு பேசினா அது உரிமை நம்ம எல்லாரோட விட அவங்களுக்கு தான் உண்டு. ஆனா தாவேகாவுடன் நெருங்கி விட்டு நீங்க பண்ணும்போது கட்சியை உடைப்பதற்கு நீங்க இதாகிறீங்க, கட்சியை அழிப்பதற்கு இதாகிறீங்க. நீ கட்சிக்குள்ள இருந்து போராடுங்க. அதிமுக செயற்குழு உறுப்பினர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல போடுறதுக்கான இதால நீங்க உருவாக்குங்க. ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து எதிர்த்து பண்ணும்போது நீங்க ஓபிஎஸ் காலி பண்றதுக்கு இதா இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க்கை நீங்க பண்ணுங்க. நீங்களாம் சேர்ந்து தானே சார் இபிஎஸ் உருவாக்குனீங்க. ஆனா தேர்தல், நான் திருப்பி சொல்றேன், ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேகா பக்கம் நீங்க சாயாம இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான உரிமை உங்களுக்கு நிறைய உண்டு. அதிமுக தொண்டர்கள் என்ன பக்கம் முடிவு எடுக்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம். நீங்க தாவேகா பக்கம் நெருங்கிட்டு அப்புறம் நான் வந்து எடப்பாடியை நீக்கிறேங்கிறப்ப அது நமக்கு வந்து அதுதான் அந்த இடத்துல சந்தேகமா இருக்கு. கட்சியை உடைக்க நீங்களே சாதகமா இருக்கீங்களேன்னு தான். இல்லை, 2 திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டாங்க நீங்க சொல்றீங்க. அவர்களும் தங்களை திராவிட கட்சின்னு தான் சொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. விஜயும் இப்போதும் மதச்சார்பற்ற சக்தியோடு தான் பயணிக்கிறாரு. அதனால அவர் வலதுசாரிகளின் பக்கம் போகாத வரைக்கும் அவரை திராவிட கட்சிகளினுடைய பட்டியலில் தான் தொடர முடியுமே தவிர இப்போதைக்கு நம்மளே அந்த பக்கம் அனுப்பி வைக்கிற மாதிரியான உரையாடல் நிகழ்த்துவதுங்கிறது சரியானது இல்லை. அப்பாஸ், அவரை தான் நீங்களுமே பல முறை அவர் சொல்றாருங்க, அவர் மதச்சார்பற்ற சக்தியோட காங்கிரஸோட கம்யூனிஸ்ட்
கட்சியில இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படிங்க அதை விமர்சிக்க முடியும்? அதை நான் சொல்லல. ஆ. பாஜகவால் இறக்கி விடப்பட்டவர் விஜய் அப்படின்னு நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க. திருமாவளவன் அதான் திருமாவளவன் சொன்னாரு. விட்டுருங்க. அப்பா செத்தன தடவை நான் தான் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கேன். நான் சொல்லலைன்னு எப்ப சொன்னேன்? அப்புறம் திராவிட கட்சியாக ஏங்க, இருக்கிறாருன்னா மக்கள் அது என்ன நீதி கருத்து? மையம் டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைக்கிறப்ப அது பிஜேபியால அனுப்பப்பட்டதுன்னு நம்ம விமர்சிச்சோம். ஆனா அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது நம்ம அதை எப்படி விமர்சிக்க முடியும்? அதுதான் அதே சொல்றேன். மாதிரிதான் மதச்சார்பற்ற சக்திகளோட விஜய் இருக்கிற வரைக்கும் அவரை நம்ம வலதுசாரிகளின் பக்கம் தள்ளிவிட வேண்டாம் தான் என்னுடைய கருத்து. அப்ப யாரா இருந்தாலும் முதல்ல பிஜேபிக்காக அவங்க இறக்கி விடப்பட்டவர்கள் சொல்லிடுறது. அப்படிங்கிற யூகம், அந்த சந்தேக நிலை கமலஹாசன் என்ன இருக்கிறது. சொன்னீங்க? இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? ஏங்க, அரசியல்ல அவருடைய நிலைப்பாட்டுக்கு தான் நம்ம விமர்சனம் செய்ய முடியுமே தவிர கற்பனையான விஷயங்களுக்கு எப்படி நிலைப்பாடு இருக்க முடியும்? அப்ப விஜய் பாஜக ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லும் போது திருமாவளவன் சொன்னாரு. ஆமா, அந்த நீங்க- நிலைப்பாட்டை நீங்களும் அதை மாற்றிக் கொள்ள தானே மாட்டேன்னு பேசுறீங்க. கூட திருமாவளவன் சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் மதச்சார்பற்ற சக்திகளோடு பயணிக்கிற வரைக்கும் நாம் அந்த கருத்தை உறுதிப்படுத்த முடியாது. அவர் எதிர் திசையில போகும்போது நாம் மீண்டும் விமர்சிப்போம். நீங்க ஏன் இப்ப திராவிட கட்சி நீங்க அதுக்காக கேட்டேன். இல்லங்க, அவங்க சொல்றாங்க இல்லங்க பெரியார். அப்ப அதை நம்புறீங்க. அப்ப பாஜக குழந்தை நம்பல. நம்ம அவங்க மதச்சார்பற்ற காங்கிரஸோட இருக்காங்க, கம்யூனிஸ்டோட இருக்காங்கன்னா நம்ம அவர்கள் மதச்சார்பற்ற சக்தியில தான் இந்தியா சேர்க்க முழுக்க முடியும். பாஜக எதிர்காலத்துல அவர்கள் வேறு நிலைப்பாடு எடுத்தால் தான் விமர்சிக்க முடியும். இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டை நம்ம விமர்சிக்க இந்தியா முடியாது. முழுவதும் பாஜக மாநில கட்சிகளை உடைச்ச அந்த வரலாற்றோடு இதை நம்ம அணுகி பார்க்கணும் தான் நம்மளுடைய விமர்சனம். ஓகே, திருப்பூர் இந்த சுருக்கமா சில வார்த்தைகள் நேரம்ல. சார்பற்ற அணிகள் சார்பாகத்தான் அவர் நிற்பார், விஜய் மாறமாட்டார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆகவே அதனால்தான் இடதுசாரிகள் திருமாவளவன் போன்றவர்கள் ஆதரவோடு நிற்கிறார். வேறு யாரிடத்திலும் எதுவும் கேட்கவில்லை. நிச்சயமாக இது தொடரும். அதுல உங்களுக்கு ஒரு அனுமானமே வேண்டாம். விஜய் சரியாக இருப்பார் நம்புகிறேன் நான்.